வெல்கம் டு லிவி மேக்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா எக்ஸாம்பிள் 1.12 வந்து பார்க்க போகிறோம். புக்கில் வந்து பேஜ் நம்பர் 20ல் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஷினில் யூஸிங் ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் 3 ஃபிகர் வந்து கொடுத்துருக்காங்க. ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் வச்சு அது ஃபங்க்ஷனா 1 to 1ல் அது ஃபங்க்ஷனான்னு சொல்லி கண்டுபிடிக்க வச்சுருக்காங்க. சரியா? இப்போ 3 கிராஃப் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு கிராஃபை வந்து பாருங்கள். என்ன அப்படின்னா ஒரு வெர்டிக்கல் லைன் அப்படிங்கிறது இப்படி ஒரு கிராஃப் இருக்குது அப்படின்னா எக்ஸு எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ்னு சொல்லணும். இப்படி ஒரு கிராஃபில் இந்த மாதிரி ட்ரா பண்ணோம் அப்படின்னா அது வெர்டிக்கல் லைன். ஓகேவா? அதே மாதிரி இப்படி இருக்கக்கூடிய ஒரு கிராஃபில் இப்படி ட்ரா பண்ண ஒரு பேரலாக எதாவது ட்ரா பண்ணோம்னா இதுதான் ஹரிசாண்டல். இது வெர்டிக்கல், இது வந்து என்ன ஹரிசாண்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கிராஃப் பார்க்கலாமா? இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஹரிசாண்டலாக ஒரு லைன் வந்து வரைஞ்சிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா ஒரு லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. அந்த இன்டர்செக்ட் ஆகக்கூடிய லைன் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த ஹரிசாண்டல் லைனை வந்து டச் பண்ணுச்சு அப்படின்னா அது ஃபங்க்ஷன். அதே 2 இடத்துல டச் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா நாட் அ ஃபங்க்ஷன். ஓகேவா? அப்போ இங்கே வந்து என்ன இருக்குது, இதுதான் ஹரிசாண்டல் லைனா நமக்கு தெரியும், இதுதான் ஹரிசாண்டல் லைன்னு. ஓகேவா? அதில் இங்கே என்ன ஒரு லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகுதா, ஒரு இடத்துல மட்டும்தான் மீட் ஆகுது, பின்னு ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. அப்போ இது வந்து என்னது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட்டு செகண்ட் கிராஃபை வந்து பாருங்கள். இங்கேயும் வந்து என்ன எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ்னு மார்க் பண்ணிட்டாங்க. ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து இருக்குது. அந்த ஹரிசாண்டல் லைனில் ஒரு கர்வ் வந்து வருது. அந்த கர்வ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 இடத்துல வந்து இந்த ஹரிசாண்டல் லைனில் வந்து மீட் பண்ணுது, PQ அப்படிங்கிற 2 இடத்துல. அப்போ இந்த மாதிரி 2 இடத்துல மீட் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து நாட் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் 1 to 1. அவ்வளோதான். சரியா? ஒரு இடத்துல அந்த ஹரிசாண்டல் லைனில் மீட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த லைனு அது ஃபங்க்ஷன். அதே வந்து அந்த ஹரிசாண்டல் லைனில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல மோர் தென் 1 பிளேஸில் வந்து அது டச் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கர்வோ அந்த லைனோ அது வந்து நாட் அ ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து பாருங்கள். தேர்ட் கிராஃபில் இங்கேயும் ஹரிசாண்டல் லைன் இருக்குது, இங்கே வந்து ஒரு கர்வ் போகுது. அது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த இதில் வந்து டச் ஆகுது. அதோட பாயிண்ட் ஒரு பாயிண்ட் மட்டும்தான் P அப்படிங்கிறது. இப்போ இதுவும் என்னது தான் ஃபங்க்ஷன். ரொம்ப சிம்பிள். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் அப்படின்னா வெர்டிக்கலாக லைன் வச்சுருப்பாங்க. ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்னா ஹரிசாண்டலாக லைன் இருக்கும். அதில் வரக்கூடிய அந்த லைனோ கர்வோ ஒரு இடத்துல டச் ஆச்சு அப்படின்னா அது ஃபங்க்ஷன். அதே 2 இடத்துல அந்த லைன் ஹரிசாண்டல் லைனோ வெர்டிக்கல் லைனோ அதில் கர்வ் வந்து டச் ஆச்சு 2 இடத்துல அப்படின்னா அது நாட் அ ஃபங்க்ஷன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்டுப்பா.